நைஜீரியா ஏர்ஃபோர்ஸோட C-130 இந்த ஏர்கிராஃப்ட் இருக்குல்ல, இது இந்த போர்ச்சுகல் நாடு இருக்கு பாருங்க, இதை நோக்கி பயணப்பட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக எதுக்கு இந்த பயணம்னா, மெயின்டெனன்ஸ் இந்த விமானம் சார்ந்து பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அவங்க இந்த பயணத்தையே மேற்கொண்டதாங்க. ஸ்கெடியூல் பண்ண மாதிரி அது கிளம்பிடுச்சு. கிளம்புன அந்த விமானம் ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுது. அந்த விமானத்தை இயக்குனவங்க என்ன பண்ணுறாங்க, சரிப்பா நாம் இப்போ எமர்ஜென்சி லேண்டிங்கை மேற்கொள்ளலாம் அப்படின்னா விமானத்தோடு சேர்ந்து நம்மளும் காலி ஆகிடுவோம், ஒழுங்காக இந்த எமர்ஜென்சி லேண்டிங்கை மேற்கொண்டு முடிவு பண்ணிடுறாங்க. அதுக்கு அவங்க தேர்வு பண்ண இடம் இருக்குல்ல, அதுதான் பிரச்சனையே. பர்கினா ஃபாசோ. உங்களுக்கே தெரியும், ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாமே இணக்கமாக இருக்கும்லாம் சொல்ல முடியாது. அவங்களுக்குள்ளேயே சிவில் வார் போய்கிட்டே இருக்கும், அந்த கவர்மெண்ட். அதுவும் அங்கே ஃபியூ கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி லீடர்ஸ் ஆண்டுகிட்டு இருக்காங்க. ஓகேவா, அப்பேற்பட்ட கண்ட்ரிஸ். பர்கினா ஃபாசோ ஆண்டுட்டு இருக்கிறது யாருங்க? ஓகே, ரைட்டு. இந்த நைஜீரியாவோட ஃபாரின் மினிஸ்டர், அவர் பேர் அல்காசிம். இவர் இந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணார். ஆமாங்க, நம்ம விமானம் போர்ச்சுகல் நோக்கி போயிட்டு இருந்துச்சு, சடனாக பர்கினா ஃபாசோவில் எமர்ஜென்சி லேண்டிங்கை மேற்கொண்டுடுச்சு. அதில் இருந்த வீரர்கள் அப்படின்னு கொஞ்சம் இழுக்க ஆரம்பித்தார். செய்தியாளர்கள் கேட்குறாங்க, என்ன சார் ஆச்சு அவங்களுக்கு, எதனா ஆயிடுச்சா, கிராஷ் கீஷ் அது போலன்ட்டு. அப்போ என்ன கன்ஃபார்ம் பண்ணார்னா, கிராஷ் ஆகலைங்க, சேஃபாக லேண்ட் பண்ணிட்டோம். ஆனால் பர்கினா ஃபாசோவில் லேண்ட் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா, அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, நம்ம ஆட்களை சிறை பிடிச்சிட்டாங்க. இப்ராஹிம் ட்ராவோர் இருக்கார்ல, பர்கினா ஃபாசோட பிரசிடென்ட், அவர்கிட்ட இவங்க சந்திச்சு பேசுகிறாங்க நைஜீரியன் அஃபிஷியல்ஸ்லாம். அதுக்கப்புறம் தான் முடிவே கிடச்சிது. அவர் உள்ளே வராமல் இருந்திருந்தா என்ன வேணாலும் ஆயிருக்கலாம் மக்களே. உலகம் ஏற்கனவே அமைதியின்மை நோக்கி போயிட்டு இருக்கு. ஆப்பிரிக்க கண்டத்தில் இது போல ஏதாவது விஷயம் பெருசாக வெடிச்சு இருந்துச்சு, உலகம் இன்னொரு அமைதியின்மையை பார்த்துருக்கோம். ஒரு வழியாக இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த மனுஷனை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் இப்ராஹிம் ஒரு ஆர்டரை போட்டாருங்க. சரி, ஓகே, நடந்து போச்சு, எதுக்கு இதை மனசில் வச்சிருக்கணும், அந்த 11 பேரை ரிலீஸ் பண்ணுறீங்கப்பா அப்படின்ட்டாரு.